சங்கீதங்களின் புஸ்தகம் 131 சங்கீதம் 1 கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. இந்த அருமையான இந்த தவ காலங்களில், இந்த லெந்து நாட்களில் நாம் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய ஜீவியத்திலும், நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலும், சரீரத்திலும் சுத்திகரிக்கும்படியாக இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவோம், வேதத்தின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், வேதம் சொல்லுகிறபடி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் வேதத்தின் காரியங்களை நாம் நிதானித்திருக்கிறோமா, அதை தியானித்திருக்கிறோமா, என்னென்ன காரியங்களை வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதில் சில காரியங்களை நாம் மிக நுணுக்கமாக எடுத்து அதை நம்ம வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அவசியத்திற்குள்ள வந்திருக்கிறோம். இந்த 2 நாட்களில் அப்படி ஒரு சில காரியங்களை நாம் முடிவர நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க வேண்டியவர்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதில் முதல் காரியமாக சங்கீதக்காரன் பாடுகிற இந்த பாட்டில் உள்ள ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை என்று சொல்கிறார். என்ன காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்பதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறதுல அநேகம் இந்த வசனத்திற்குள் இருந்தாலும் அதில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் என்னுடைய இருதயம் இருமாப்புள்ளதில்லை என்று சொல்ல முடியும்? கேட்டால் எல்லாருமே சொல்லிடுவோம். ஏன்னா நம்மள பாவங்கள் சொல்லுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கும். எல்லாருமே பரிசுத்தவான்கள். நம்ம என்னைக்கு நம்மளுடைய பாவத்தை ஒத்துக் கொடுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்களாக மாறிடுவோம். ஆனால் நம்ம பரிசுத்தவான்களாக மாறக்கூடாது என்பதற்காக தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட பாவங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னோட பேசுவார். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை தேவனாகிய கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். இந்த காண்பிக்கும் போது கூட அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் பாருங்க, அந்த பாவத்தை தான் நமக்கு முதலாவதாக பார்க்கிறோம். அதுதான் இருமாப்பு என்று சொல்லுகிற காரியம். இன்னைக்கு அநேகராகிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருமாப்பு உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன இருமாப்பு என்றால் என்ன? 1 மாப்பு, 2 மாப்பு, 3 மாப்பு அப்படியேதான் இருக்குமா? அல்லது இருமாப்பு என்பது வேற ஏதாவது என்று சொன்னால் பெருமையினுடைய பரிணாம வளர்ச்சி, அதுதான் இருமாப்பு என்று சொல்லுகிற காரியம். பெருமைக்கும் இருமாப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பெருமைன்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து பெருமை பாராட்டுவோம். மற்றவர்களை குறைத்து மதிப்பிட்டு நம்ம கிட்ட தான் அந்த காரியம் இருக்குது, ஒன்று பணமோ அல்லது படிப்போ அல்லது அழகோ ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் அதை வைத்து மேன்மை பாராட்டுகிறதை பெருமை என்று சொல்லுவோம். இந்த மனுஷனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இருமாப்பு என்பது என்ன? இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்னா, எதுவுமே இல்லாத போதும் இந்த இருமாப்பு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதாவது பணம் இருக்கிறவன பார்த்தீங்கன்னா பெருமைக்கு ஒரு காரியத்தை செய்வோம், ஒரு அன்னதானத்தை போடுவோம், போட்டு எல்லா இடத்துலையும் பேனர் போட்டு இன்னார் இவருடைய உபயம், இவர் இந்த குடும்பத்தாருடைய செலவிலே இந்த அன்னதானம் போடப்படுது. ஆலயத்தை கட்டுவான், கட்டி அதில் கல்வெட்டு வச்சு அவன் பேரை போட்டு இவர்கள் இதை கட்டினார்கள், இவர்கள் இதை திறந்தார்கள். அது பெருமை. அந்த பெருமை அவங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை அதுக்கு செலவு பண்ணியிருப்போம், பணம் செலவு பண்ணிட்டு ஏதாவது பண்ணியிருப்போம். அல்லது ஒருத்தர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருந்தா அவங்கள ஏதாவது ஒரு துறையில எல்லா துறையிலுமே அவங்களை உயர்த்திடுவாங்க. ஏன்னா அதுக்கு பேர் தேசித்தனம். அதனுடைய உச்சபட்சம் எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் கொண்டு போய் அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களை குறித்து என்னதான் ஒரு காரியத்தை சொல்லி மேன்மைப்படுத்துவார். படிப்புல ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நான் இவ்வளவு பெரிய பட்டதாரின்னு பேருக்கு பின்னாடி பட்டங்களை போட்டு பெருமை காண்பிப்பார். இதெல்லாம் அந்த பெருமை இவனுக்கு தேவன் தான் எதிர்த்து நிற்கிறார், பூமி எதிர்த்து நிற்கிறார். இங்க இருக்கிற ஜனங்கள் அதுல நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான பெருமைக்கான அழைச்சி ஒரு பொருட்படுத்தி அவன் பெருமைக்கு காரணமாக அமைந்து தங்களுடைய காரியங்களை பெற்றுக்கொள்வார். ஆனா இந்த இருமாப்புங்கிறது பாருங்க, இதற்கு எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் இந்த இருமாப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த பெருமையினுடைய பரிணாம வளர்ச்சியாகும். இது என்ன பண்ணும்? தனக்கு இருக்கிற கொஞ்சம் காரியத்தை பயன்படுத்தி, தனக்கு இருக்கிற கொஞ்சம் சில காரியங்களை பயன்படுத்தி மறைமுகமாக பெருமை செலுத்தும். அதுதான் இருமாப்பு. இதற்கு தேவன் பயங்கரமான எதிர்ப்பை காண்பிக்கிறார். இங்க வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அவர் சொல்றான், என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல. இந்த இருமாப்பு ஸ்டார்ட்ஸ் அட் தி பிளேஸ் ஆஃப் ஹார்ட். ரொம்ப முக்கியமானது. பெருமைக்காரனை பாருங்க, அவன் பெருமைக்கு எல்லா காரியத்தையும் செய்தாலும் அதற்குள்ள
தன்னை ரொம்ப தாழ்மையா காண்பிச்சுக்கணும். நிறைய பணம் இருக்கும், நிறைய செல்வாக்கு இருக்கும், அவங்க ஒரு இடத்துக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க. நாங்க போயிட்டு ரொம்ப பொறுமையா அவங்க உட்கார வச்சாங்க, நானே தூக்கி போட்டுக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு தாழ்மையை காண்பிப்போம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தாழ்மையை காண்பிக்கணும்னு நினைப்போம். அதுவே கூட பெருமை தான். ஆனா இருமாப்புள்ளவன் பாருங்க, தனக்கான வாய்ப்புகளே இல்லாவிட்டாலும் தன்னுடைய இருமாப்பை காண்பிப்பான். அதனாலதான் பெருமையை காட்டிலும் இருமாப்பு ரொம்ப மோசமானது. அது எந்தெந்த ரூபத்தில் வெளிப்படும் என்பதை குறித்தும் அதனுடைய காரணங்களை குறித்தும் தான் இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்க வசனம் சொல்லுகிறபடி தாவீது சொல்லுகிறான், என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல. இன்னைக்கு நமக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிற மிக முக்கியமான காரியம், உன் இருதயம் இருமாப்புள்ளதாக இருக்கக்கூடாது. உன்னுடைய இருதயத்துல இருமாப்பு இருக்குமானால் அந்த காரியம் மகா மோசமான சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகும். இந்த இருமாப்பு எப்படி வெளிப்படும் என்பதற்கு ரெண்டே விதமான வெளிப்பாடுகள் தான் இருக்கிறது. ஒன்று, சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். அவர்கள் திரும்ப வாசிக்கலாம். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். The reflection of this particular habit will be indicated through the mouth. வாயிலாதான் இந்த இருமாப்பை நீங்கள் காண முடியும். பெருமையா இருக்கிற ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதிகம் பேச மாட்டாங்க. அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்மளாக கண்டுபிடிச்சு சொல்லிக்கணும். பெருமைக்கு செய்யறாங்க, பெருமைக்காக இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி. ஆனா அதிகம் பேச மாட்டான். ஆனா இருமாப்புள்ள மனுஷனை பாருங்க, அவனுடைய வாய் அதை காண்பித்து கொடுத்து விடும். இங்க வசனம் அழகா சொல்லுகிறது. நாம் அதை பார்க்கும் போது அவர்கள் திரும்ப வாசிக்கலாம். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. வாயின் வார்த்தைகள்ல அநேக நேரங்களிலே நாம் இருமாப்பாய் இருக்கிறோம். நானும் அதை செய்ய முடியாது, என்கிட்டயே வா, நானே வா, நீ யாரு, அடுத்து உனக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரி வந்தோம்னா நீ அதுக்கு கீழே ஆகணும். நீங்க போய் ஒரு சாதாரண அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பியூன் லெவல்ல, அதான் ஃபர்ஸ்ட் கேடர் இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய அவன் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப பந்தா பேசுவான். என்ன ஏது அப்படின்னு விரட்டுற மாதிரி கேட்பான். அவனுக்கு மேல இருக்கிற கிளரிக்கல் போஸ்ட்ல இருக்கிற அதிகாரி வந்தோம்னா அந்த அவன் பேசுற விதம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கிளர்க்கிட்ட நீங்க போகும்போதே அவன் அதுக்கு மேல பேசுவான். ஆனா அதற்கு மேல இருக்கிற மேல் அதிகாரி ஒரு சூப்பரண்டன்ட் கிட்ட அவன் போகும்போது அவனுடைய லெவல் வித்தியாசமாக இருக்கும். அதற்கு மேல இருக்கிற அந்த அலுவலகத்தினுடைய அதிகாரியை பாருங்க, அவன் உச்சபட்சமான உலகத்திலே பெரிய அதிகாரம் அவனுக்கு இருக்க மாதிரி பேசுவான். ஆனா அவனுடைய மேலதிகாரி அவனை கூப்பிடும்போது பாருங்க, அவன் பேசுற விதம் வித்தியாசமாக இருக்கும். இந்த இருமாப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த பியூன் கேட்டகரியிலே ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பியூன்களாக உட்கார்ந்துட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? உனக்கு தேவனாகிய கர்த்தர் நீ என்ன செய்கிற, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நிறைய பேருடைய பேச்சு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியதாக இருக்கு. உன்னுடைய பேச்சு மற்றவர்களை காயப்படுத்தும்படி, மற்றவர்களை புண்படுத்தும்படி, மற்றவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தும்படி இருக்குமானால் நீ இருமாப்புள்ளவனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். நீங்க இருமாப்புள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் தேவனுக்கு பகையாளியாக மாறுவீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம இந்த 2 காலத்துல நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருமாவா இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். அதுல என்ன தப்பு? நான் நியாயத்தை தானே கேட்டேன். நியாயத்தை தான் நீ கேட்கிற, அது உனக்கு மட்டும்தான் நியாயம். அந்த நியாயத்தை வேற யாரும் சொல்ல, உன்னுடைய எதிராளியோ மற்றவர்களோ அதை நியாயம் என்று சொன்னால் அது நியாயமாக இருக்கும். நாமே சொல்லிக்கிறதுக்கு பேர் நியாயம் கிடையாது. உன்னுடைய இருதயம் இருமாப்பா இருந்தால் அது உன் வாயின் வார்த்தைகளிலே வெளிப்படும். இன்னும் கூட வாசிக்கலாம். 75ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இருமாப்புள்ள கடுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். சில ஜனங்களுடைய பேச்சு அது இருமாப்புள்ளதாக இருக்கிறது என்பதை குறித்து அவருடைய செயல்பாடுகளிலே பார்க்க முடியும். வணங்கா கடுத்துள்ள ஜனங்கள். யார் வணங்கா கடுத்துள்ள ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான் வணங்கா கடுத்துள்ள ஜனங்கள். அவங்க என்னவா இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரு பெரிய பார்வோனை வணங்கா கடுத்துள்ள ஜனம் என்று கர்த்தர் சொல்லல, எகிப்தியரை சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இந்த ஜனம் அவர்களுடைய they don't know the level in which they are. எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது தெரியாது. எந்த வாய்ப்புமே இருக்காது, எந்த சோர்ஸுமே இருக்காது, எந்த திறமையும் இருக்காது, எந்த வேலையும் இருக்காது, எந்த சுறுசுறுப்பும் இருக்காது, எந்த உண்மையும் இருக்காது, எந்த பிரயாசமும் இருக்காது. ஆனா பெருமை இருக்கும். இதுக்கு பேர் தான் இருமாப்பு. புரியுதா? பெருமை உள்ளவனுக்கே தேவன் எதிர்த்து நிற்பார். ஆனால் இந்த இருமாப்புள்ளவனுக்கு தேவன் எப்படி இருப்பார்? வேடிக்கையா இருக்கு. சில நேரங்களில் நீங்க அந்த லெவலை தாண்டி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சோர்ஸுமே இருக்காது, ஒரு ஆள் மதிச்சிருக்க மாட்டான். ஆனா அந்த இடத்துல இவன் பெருமை பாராட்டிட்டு, அது நகைச்சுவைக்குரியது, அது கேவலத்திற்குரியது. நீ சாதாரண மனுஷனாக இருந்தால் உன்னை பார்த்தும் தேவன் சிரித்து போவார். ஆனால் தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடி
இல்லாது இருக்க வேண்டும். நமக்கு ஏதோ கொஞ்சம் பவர் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆடிடக்கூடாது. உனக்கு ஏதோ கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா போயிடக்கூடாது. இருமாப்பு தேவனுக்கு பிரியம் இல்லாதது, பெருமைக்குரிய. ஏன்னா அடுத்த ஸ்டேட்ல என்ன செய்யும்? எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வல்லரசு நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி, ஐநா சபைக்கு தலை குனிஞ்சாகணும். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தருக்கு நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தலை குனிந்து ஆக வேண்டும். இருமாப்பு உள்ளவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, உங்கள் கொம்பு உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புடைய கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருமாப்புள்ள கழுத்துள்ள ஜனங்களாக நாம் வாழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை தேவனாகிய கர்த்தர் அறிவிருக்கிறார். மத்தேயுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இருமாப்பு வெளிப்படுகிற வேறொரு இடம் என்னவென்றால், ஆளுகை செய்கிற இடத்துல இருமாப்பாய் ஆளுகை செய்கிறார்கள் என்று சொல்லப்படும். நாம் அநேக அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம், ஆளுகை செய்கிறவர்களை பார்த்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சாரார் ஆளுகை செய்யும் போது அதில் அநேக ஜனங்களை அனுசரித்து போவார்கள். ஆனால் சிலருடைய ஆளுகையில் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வணக்கம் செய்கிறது தான் அதில் மெயினாக இருக்கும். அவங்க காலம் விடணும், அவங்கள ஆராதிக்கணும், அவங்களுக்கு வாழ்க்கை பாட்டு பாடணும், அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி சாஸ்திரமா விழுகணும். இதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது, இருமாப்பாய் ஆளுகை செய்கிற காரியம். எனக்கு பெருமை எங்க, எனக்கு கனம் எங்க, நான் யார் தெரியுமா, என்னுடைய காரியம் என்ன, அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சபையில் இருந்தால் ஒரு போதகம் சொல்லுவார். நீங்க 100 பேர் இருந்தாலும் உங்க சர்ச்சு பாஸ்ட் யாருன்னு கேட்டா அதில் ஒருத்தனை தான் காட்ட முடியும். அவன் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, பைத்தியமாக இருந்தாலும் சரி, அவன் தான் போதகம்னா அவன் தான் போதகம். உங்க வீட்டுக்கு நீ தான் தலைவர், அதிகாரி, நீ தான் இன்னாருடைய குடும்பத்திற்கு தகப்பனார் அப்படின்னு சொன்னா நீ தான். நீ எப்படி இருந்தாலும் நீ தான், அதில் மாற்றமே கிடையாது. அதுக்கு நீ பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு வகுப்புல ஆசிரியர் அப்படின்னா நீ தான் ஆசிரியர். அங்க 50 குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தையில ஒருத்தன் ஆசிரியர் மாத்திர முடியாது. அங்கே நீ தான். அதுல நீ இருமாப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வாட் இஸ் தி நீட் ஃபார் திஸ்? அதான் இங்க கேள்வி. உன்னுடைய இருமாப்புக்கு அவசியம் என்ன? உனக்கு ஒரு பங்கு, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா சபையில, அந்த பொறுப்பிற்கு பொறுப்பாளி நீ தான். அந்த பொறுப்பாளி நீ தான் என்று சொல்லுகிற அந்த இடத்துல மாற்றுபடி கிடையாது. அப்ப நீ இருமாப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, உனக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதா, அதை செயல்படுத்த வேண்டிய ஆள் நீ தான். நீ தான் அதை தவறுகிற ஆள் கிடையாது. அதுல நீ இருமாப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவ்வளவுதான். எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதை பொறுப்பாக எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் அதுக்கு இருமாப்பு தேவைப்படாது. அதுக்குள்ள பெருமை கலக்கும் போது அது இருமாப்பாக மாறி போகும். பெருமைங்கிறது இருமாப்பை விட பல மடங்கு குறைவான தகுதி உடையது. இருமாப்பு தான் பல மடங்கு பெருமையை காட்டிலும் ஆக்ரோஷமானது. இன்னைக்கு வசனம் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் இருமாப்பாய் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறீங்களா? பெரிய பெரிய ஜவான்களை பாருங்க, உலகத்துல பெரிய பெரிய சாதனை செய்தவர்களை பாருங்க, ரொம்ப கேஷுவலான ஆட்களா தான் இருப்பாங்க. இவங்களா இதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரி ஏன்னு கேட்டா அவர்களுக்கு இருமாப்பு இருக்கு. ஆனா சாதாரண ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சீல் குத்துறவன பாருங்க, இருக்கிற உயரமான இடம் பிடிச்சி உட்கார்ந்துருப்பான், பேசுற பேச்ச பயங்கரமா இருக்கும். காரணம் என்ன? இருமாப்பு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில யோசிங்க, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஸ்தானத்திலும், எல்லா காரியத்திலும், எல்லா தகுதியிலும், எல்லா பொறுப்பிலும் நீங்க எப்படி இருக்கு? ஏன்னா அப்பதான் மதிப்பாங்க. இப்பவும் உன்னை மதிக்கலையே, நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற, இப்போ உன்னை மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருமாப்பு உள்ளவன ஆண்டவரே மதிக்கிறது கிடையாது. மனுஷன் எப்படி மதிப்பான்? உனக்கு முன்னாடி நடிப்பான். இருமாப்பு உன்னை வெகு காலத்துல அது உன்னை மோசம் போக்கிவிடும். இருமாப்பாய் பேசாதிருங்கள், இருமாப்பாய் நடக்காதிருங்கள், இருமாப்பாய் ஆளுகை செய்யாதிருங்கள். எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்த முடியும். இந்த இருமாப்பின் நிமித்தம் என்ன காரியங்கள் நடக்கிறது? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், என்னுடைய இருதயம் இருமாப்புள்ளது அல்ல என்று சொல்லுகிறான். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை செய்யாதுன்னு சொல்லும் போது எப்போதும் கேட்கிற மாதிரி அசால்ட்டா கேட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. லெந்து காலத்துல கர்த்தர் பாடுகளின் நாட்களை நீங்கள் நினைவு கூறுவதே போது நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதுல நீங்கள் அலட்சியம் காட்டும் போது இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அழிவு வருமுன் என்னுடைய இருதயம் இருமாப்பு கொண்டிருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்னைக்கு இருமாப்பு கொண்டிருக்கிறோமோ அழிவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்முடைய வாழ்க்கையில.
அநேகருக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது க்ளோசிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. இருமாப்பாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கைக்கு என்றைக்குமே அழிவுதான் காத்திருக்கும். தாழ்மையும் பொறுமையுமாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கை அது பாட்டுக்கு செழிப்பாக வளர்ந்து கொண்டு இருக்கும். எந்த காரியத்துல இருமாப்பாய் இருக்கிறீங்க? யோசிச்சு பார்த்து அதை சரி செய்யுங்க. நம்ம உட்கார்ந்து யோசிப்போம். எதுக்கு யோசிப்போம்? இருமாப்பாய் இருக்கிறதுக்கு யோசிப்போம். இந்த காரியம் எனக்கு இருக்கு, அவனுக்கு இல்லை. இந்த காரியத்துல நான் பெரிய ஆள், அவன் இல்லை. இந்த காரியத்துல நான் பெரிய அதிகாரி, அவன் கிடையாது. இந்த இடத்துல நான் தான் பெரியவன், அவன் கிடையாது. இதெல்லாம் நீ இருமாப்பா இருப்பதற்கு யோசிக்கிற காரியம். இன்னைக்கு வேதம் சொல்லுது, இருமாப்பை எடுப்பதற்கான வழிகளை யோசிங்க. எந்தெந்த இடத்துல பெருமை பாராட்டுறேன், எந்தெந்த இடத்துல மேன்மை பாராட்டுகிறேன், எந்தெந்த இடத்துல நான் என்று காண்பிக்கிறேன், அதை சரி செய்ய பாருங்க. ஏனென்றால் அழிவு உனக்கு காத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அழிவு வருமன் மனிதனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நானா? எங்கிட்டே வா, எனக்கா? நான் யார் தெரியுமா? அழிய போற ஆளுக்கு நீ வேதம் அப்படிதான் சொல்லுது. அழிய போற, எனக்கு நிகராகவா, என்னை போலவா, எனக்கு சமமாகவா? வேதம் சொல்லுது உனக்கு சமமாக அல்ல, அழிய போகிற ஒருவனுக்கு சமமாக. அழிந்து போகிற உன்னுடைய வாழ்க்கைக்கு, அழிந்து போகிற உன்னுடைய மேன்மைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறியா? இருமாப்பு ஒரு மனிதனை கொன்று போடும் என்று வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். பவுல் அழகாய் சொல்லுகிறான். அவன் இந்த காரியத்தை குறித்து பவுலை பார்க்க ரொம்ப சாதாரணமான ஆளு, பயங்கர சாதனையை செய்தாலும் ரொம்ப சாதாரணமான ஆள் சொல்லுகிறான். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாக உங்களிடத்தில் வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல. The very important thing you have to notice is இருமாப்பு will always be indicated through the speech. பேச்சு உன்னுடைய வாழ்க்கையில இருமாப்பை காண்பிக்கும். அந்த இருமாப்பான பேச்சை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஜனங்கள் பெருமையுடைய உச்சத்துல இருக்காங்க, இருமாப்புங்கிற ஸ்டேஜை டச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டாங்க என்ன சொல்றா, உங்களுடைய பேச்சை அல்ல, இருமாப்பா அடைந்திருக்கிறவங்களுடைய பேச்சல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். If you have this kind of pride, இருமாப்பு அப்படிங்கிற இந்த உச்சத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய பலத்தை நான் பவுல் பார்க்கிறேன் என்று சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ரொம்ப பேசுவோம், ஆனா அங்க செயல்பாட்டில் ஒண்ணுமே இருக்காது. ஒரு நாளைக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும், பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும், வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும், அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும், எல்லாமே சரியா இருக்கும், நான் இல்லைன்னா அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தா ஆள் அட்ரஸே இருக்காது, என்ன செய்யறானே தெரியாது, எங்க இருக்கிறானே தெரியாது. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, பலத்தை பார்க்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இருமாப்புள்ளவனுக்கு பலன் இருக்காது, வெறும் வாய்தான். அது இது எனக்கா, என்னுடையதான், நான் இப்படி செய்யணுமா, எனக்கா இந்த பண்ணி, எனக்காது. நீ என்ன செய்ய போற, வேற என்ன செய்யலாம், ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், இதுக்கு என்ன நான் செய்யற வேலையா, அது அவன் செய்யற வேலையா, ரைட் வாக்கு, நீ என்ன செய்வ, எதுக்குமே யூஸ் ஆகும். பவுல் அழகா அசால்ட்டா கடந்து போறான். அவனுடைய பேச்சை பாருங்க எப்படி இருக்கு. இருமாப்புடையவர்கள் வாயில தான் பேசுவாங்க, அதுல ஒண்ணுமே செயல்பாட்டில் இருக்க. நல்லா உற்று நோக்குங்க. நான் என்ன சொல்றேன், நீ இருமாப்பை விட்டுட்டு அது தாழ்மைக்கு போனீங்கன்னா கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருமாப்புள்ளவருடைய சாயலை உனக்கு காண்பிப்பா. அதான் பர்சனாலிட்டி. நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகாம ஒரு இடத்துலயே நின்று இருக்காங்க, பெரிய ஜவான் பேசிட்டு இருக்கீங்க. இருமாப்பை உனக்கு விட்டுட்டு, இருமாப்பை விட்டுட்டு வாட் கேன் ஐ டு, அதை யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு அறை இருக்கு, ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் ஃபுல்லா குப்பையா இருக்குது. அந்த குப்பையை நான் கூடக்கூடாது, கூட்டுற ஆள் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் குப்பை தான் இருக்கும். அந்த குப்பையில நீ ராஜாவா நின்றுட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன், நீ கூட்டுனதுக்கு அப்புறம் அந்த சுத்தமான இடத்துக்கு நீ ராஜாவா இருப்பாரு. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ இங்க நான் ராஜா எதுக்கு ராஜா, குப்பை தொட்டிக்கு ராஜா, அவ்வளவு. நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய வேலைகள் என்ன, செயலாற்றுங்க. அதனாலதான் பவுல் சொல்கிறார், பலத்தை பாக்குறேன், அவன் என்ன செஞ்சிருக்கான்னு பாக்குறேன். நான் பெரிய பாஸ்டர், நான் அது இது நல்லாதான் பேசுறேன், இருமாவா இருக்கேன், எப்ப எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணிருக்கேன், அதுதான் பலன். நான் பெரிய திறமசாலி, நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன், ரைட் ஓகே, என்ன செஞ்சிருக்கேன், வாயில தானே பேசுறேன், இதுதான் இருமாவு. புரியுதா உங்களுக்கு? நம்ம எத்தனை பேர் வாயில பேசிட்டு இருக்கோம், வெறும் வாயிலே பேச்சுதான். அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், சரி ரைட் ஓகே ஸ்டாப், என்ன செஞ்சிருக்க, ஜீரோ. நான் அத்தனை பேருக்கு ஊழியர் பண்ணிக்க, சுவிசேஷம் சொல்லிருக்கேன், ரைட் ஓகே, எத்தனை பேர் ஆதாயம் பண்ணிருக்கேன், ஜீரோ. நான் இதை செஞ்சிருவேன், அதை படிச்சிருவேன், இதை படிச்சிருவேன், ஒரு நாளைக்கு 10 யூனிட் படிச்சிருவேன், எவ்வளவு படிச்சிருக்கேன், ஒன்றும் படிக்கல, பரீட்சைக்கு முன்னத்துல உட்காந்து முட்டிட்டு இருக்கேன், பைத்தியம் மாதிரி, ஜீரோ.
அப்படி அவங்களுக்கு இருமாப்பு வேலை செய்யாது. இருமாப்பானது வெறும் பேச்சு தான். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இருமாப்பாடையவர்களுடைய பேச்சை அல்ல அவருடைய பலத்தை பார்க்கிறேன். What is the result? இருக்காது. நீ எல்லாம் பேசல தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம், அவன் வந்தான், அவனுக்கு சுவிசேஷம் பண்ணி, அவன் தான் உதவி செஞ்சான், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், கடைசியில் நன்றியிட அவன் போயிட்டான். இன்னொருத்தர் சொல்லுவான், அவன் கடைசியில் இப்படி இந்த காரியத்துக்கு எதிர்பார்த்து சண்டை போட்டான் போயிட்டான். நம்மளே சொல்லுவோம் 10 பேர் லிஸ்ட் வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிசல்ட் வந்து ஃபைனலாக என்ன சொல்ல போறோம்? ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போறோம். இவன் வந்தா, இவன் இப்படிலாம் பண்ணினா, நான் அவனுக்காக இந்த பிரயாசப்பட்டேன், நான் கொஞ்சம் இறங்கி போனேன், நான் தாழ்த்து போனேன், விட்டு கொடுத்தேன், நஷ்டப்பட்டேன், அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தி சொல்ல ஒன்று இருக்கா? எல்லாம் அடுத்த மேல குற்றத்தை போட்டுக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, உனக்குள்ள இருமாப்பு. Why should I do that? Why should I do that? வசனம் சொல்லுது, you should do that. நீ செய்யும் போது, நீ செயலாற்றும் போது, இருமாப்பு உன்னிலே கரையும் போது, கலையும் போது நீங்கள் விளைச்சலை பார்ப்பீங்க. அதனால இருமாப்புடையவருடைய பேச்சு அல்ல, அவருடைய பலத்தை நான் பார்க்க வருகிறேன் என்று சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். மேல உள்ள வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இருமாப்புக்கு இன்னொரு அடையாளத்தை சொல்லுகிறார். அவனை பார்த்தாலே தெரியும் பண்றதுக்கு ஒரு அக்கிரமம்னு. அவனை உங்களை விட்டு விலகாமலும் நீங்கள் அந்த காரியத்தை கண்டிக்காமலும் அவர்களோடு சேர்ந்து இசைந்து இருக்கிறீர்களே, அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவனை உங்களை விட்டு நீங்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் சொல்லப்படும். தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்ல, அது யாராருன்னா என்ன? அது என் கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சபையார், எனக்கு வேண்டப்பட்டவங்க, என்னுடைய நண்பர்கள், யாரா இருந்தாங்க கரெக்டா கரெக்ட்னு சொல்ல. இல்லை என்றால் நீ இருமாப்படைந்திருக்கிறாய் சொல்லப்படும். This is another one kind of situation which says that you are under this problem. நீ இன்னொரு வாய்ப்பு இருக்குது இருமாப்பா இருப்பதற்கு. காரணம் என்னன்னா, அவன் உன்னை புகழ்ந்து பேசுறான், அவன் உனக்கு சாதகமாக இருக்கிறான், உனக்கு வேண்டப்பட்டவனாக இருக்கிறான். அவனை சொன்னா உனக்கு பாதிப்பு வந்துடும். சொல்லு என்ன என்ன. இங்க வசனம் தான் சொல்லுகிறது, இருமாப்புடையவர்களாய் பேசாதிருங்கள், இருமாப்பு உடையவர்களாக உங்கள் காரியங்களை செய்யாதிருங்கள், நீங்கள் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இவங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இந்த பாவ காரியங்களை குறித்தும் துன்மார்க்கமான காரியங்களை குறித்தும் இதற்கு உடன்பட்டு இருக்கிற காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் துக்கப்படாமல் இருந்தீங்கன்னா இருமாப்படைந்திருக்கிறீர்கள். ஒரு தவறு நடக்குதா, அந்த இடத்துல அது என்னன்னு தட்டி கேளுங்க. அந்த காரியத்தை கேட்காமல் இருக்காதீங்க. அப்படி இருந்தால் நீ இருமாப்படைந்திருக்கிறாய்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு சேஃபா இருக்கிற ஞானமா இருக்கேன்னு அர்த்தம். ஞானத்துக்கு பேர் தான் இருமாப்பு என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்றும் நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பம் பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்லப்படும். எதை கொண்டு போய் எங்க மேட்ச் பண்றாருன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, ஓய்வு நாள் எடுத்த காரியங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இருமாப்பை உண்டாக்கும். ஆனா மற்ற காரியங்கள்ல, ஒருத்தருக்கு உதவி செய்கிற காரியத்துல, விட்டு கொடுத்து போகிற காரியத்துல, ஒருவருடைய மனதை காயப்படுத்தாமல் அவருடைய காயத்தை கட்டுகிற காரியத்துல ஜீரோவாக இருக்கு. அதனாலதான் அறிவு உனக்கு இருக்கிறதுனால இருமாப்பு தான் உண்டாகும். அறிவு இருந்தாலும் இருமாப்பு தான் உண்டாகும், பணம் இருந்தாலும் இருமாப்பு தான் உண்டாகும், பதவி இருந்தாலும் இருமாப்பு தான் உண்டாகும், கொஞ்சம் அழகு இருந்தாலும் இருமாப்பு தான் உண்டாகும். இது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இருமாப்பை உண்டாகும். உண்டாக்குறதுக்கான எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அன்பு இருந்தால் அது இருமாப்பை உண்டாகும், அறிவு இருமாப்பை உண்டாகும். இன்னைக்கு நான் அதை செய்யறதில்ல, இதை செய்யறதில்ல, நானும் அப்படிதான், நாளை இப்படிதான், எந்த காலம் ஆயிடுச்சுன்னு நாங்களாம் நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற? என்ன செஞ்சுட்ட? ஒண்ணுமே கிடையாது. இருமாப்புடையவர்களாக இராதீங்க, அறிவு இருமாப்பை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்போ பக்தி விருத்தியை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வாசித்தோமானால் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. அன்பு இருமாப்பாய் இராது என்று சொல்லப்படும். How to rectify this problem? நம்ம ரீசன்லாம் பார்த்தோம், என்ன காரணத்தினால இருக்கிறது, அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை பார்த்தோம்.
அது எப்படி அந்த இருமாப்பை போக்கலாம்னா அன்பு இருமாப்பை மாற்றி போடும். எப்பேற்பட்ட ஜனமாக இருந்தாலும் அவன் மேல் அன்பு செலுத்திங்கன்னா இருமாப்பாக இருக்க முடியாது. உன்னுடைய பெருமையை பேசாது, உன்னுடைய பாரம்பரியத்தை பேசாது, உன்னுடைய சுயத்தை பேசாது, உன்னுடைய பலத்தை பேசாது. மாறாக அன்பை வெளிப்படுத்தும். அன்பு வெளிப்படும் போது அது தாழ்மையாக காணப்படும். அந்த அன்பும் தாழ்மையும் தான் அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தும். இருமாப்பை என்ன பண்ணும்? உன்னையே அதை அழிச்சுக்கிட்டு நீ எப்படி உருவாக்க முடியும்? என் வசனம் சொல்லுகிறது, திரும்ப அதை வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு இருமாப்பாயிராது. அப்போ இருமாப்பாய் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன இல்லைன்னா அன்பு இல்லைன்னு. அதனால வசனம் சொல்றது நான் சொல்றேன், உங்ககிட்ட இருமாப்பு இருக்கிறது உங்ககிட்ட அன்பு இல்லைன்னு. அன்பு இல்லாத நீ மனுஷனே இல்லை, உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். அப்படிதான் பல வருஷமா வேஸ்டா பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அன்பு உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் இருமாப்பு இருக்காது. இருமாப்பு இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. என்ன இப்படி சொல்லிருக்கியா, எனக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சா, எனக்கு இப்படி நஷ்டத்தை உண்டாக்கிட்டியா, எங்கிட்டேவா தான் முடிஞ்சு போச்சு. அங்கதான் இருமாப்பு இருக்கு. இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில யாரு கிட்டையாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரு கிட்டையாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கே துரோகம் பண்ணிட்டியா சொல்லாம இருக்கிறோமா? எனக்கே விரோதமா செஞ்சுட்டியா சொல்லாம இருக்கோமா? இதுக்கு பேர் தான் இருமாப்பு. அது நீ வேறமா பெருசா போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. டிக்ஷனரி இந்த வார்த்தை இருக்கலாம், வேதம் சொல்லப்பட்ட அன்பு இல்லைன்னு சொல்லப்படும். அன்பில்லாதவர்கள் இருமாப்புள்ளவர்களாக இருப்பார்கள். கொலோசேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இருமாப்பு என்னன்னா மாம்சத்தினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற ஜனங்கள். திரும்ப வாசிக்கலாம் அந்த பகுதியை. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் என்று சொல்லப்படும். மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாக இருக்க பாருங்கள் என்று வசனம். மாம்ச சிந்தையில தான் இருமாப்பு வரும். ஆதிக்குரிய சிந்தையில என்னைக்குமே இருமாப்பு வராது. மாம்ச சிந்தை என்ன? என்னுடைய பொருளாதாரம் என்ன, என்னுடைய செல்வாக்கு என்ன, எனக்கு இருக்கிற சொத்து மதிப்பு என்ன, என்னுடைய படிப்பு என்ன, என் வீரோடு இருக்கிற சேலையோட எண்ணிக்கை என்ன, நான் தைக்கிற சட்டையினுடைய டிசைன் என்ன, நான் போடுகிற வேஷத்தினுடைய தன்மை என்ன, இது எல்லாத்தையும் வச்சுதான் நீ இருமாப்பா இருக்க முடியுமே தவிர ஆவிக்குரியதில் இருமாப்பா இருக்க முடியாது. ஆவிக்குரியதில் இருமாப்பா இருக்கணும்னு என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த லட்சக்கணக்கான ஆத்மாக்களை சம்பாதிச்ச ஊழியக்காரன், அவன் லட்சக்கணக்கான ஆத்மாவை சம்பாதிச்ச ஊழியக்காரனுக்கு என்ன இருக்காதுன்னா இருமாப்பு இருக்காது. அவனுக்கு அது என்னன்னு தெரியாது, அதுக்கு அட்ரஸே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இங்க 0 is equal to 0 into anything is equal to 0. அவ்வளவு. உன்னுடைய வாழ்க்கையில விளைச்சல் இல்லைனாலே எல்லா பாவமும் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும்தான் வேதம் சொல்லுது, இருமாப்பாயிராதீர்கள். அந்த இருமாப்பு எப்படி இருக்குன்னா மாம்ச சிந்தையினால தான் உருவாகும். உனக்கு இருக்கிற பூமிக்குரிய காரியங்களை வச்சுதான் உருவாகும். இந்த பூமிக்குரிய காரியங்களை வச்சுதான் நீ நிர்ணயம் பண்ணுவ. நான் சில நேரங்களில் பார்க்கும்போது சின்ன பசங்க கூட அந்த காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுவோம். வேலையை கொடுத்தாச்சுன்னா டக்குன்னு அவனை காட்டில எவனாவது வெளிச்சவாயை முடிச்சு அவன் தலையில பாதியை போட்டுரும். அந்த திறமை இருக்கு பாருங்க, அந்த திறமை ஒண்ணுதான் பயங்கரமான இருமாப்புகள் ஒன்று நடக்கும். நீ வளர வளர நாசமா போயிடும். இது சின்ன ஆட்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பொறுப்புகளை கொடுத்து பார்ப்போம். இப்பவே நம்ம சபையில நிறைய பேருக்கு சில பொறுப்புகளை கொடுத்தோம். அந்த பொறுப்பு 1-2 இப்ப நாசமா போயிடுச்சு பாதியிலேயே. சில பொறுப்புகள் சரியா நடைபெறுகிறது கிடையாது. போன வாரத்தில் வந்து பார்த்தா வாசப்படியில மஞ்சள் கொட்டின மாதிரி இருந்த குப்பை அப்படியே தான் இருந்துச்சு. காரணம் வாசப்படியில யார் ஏறுறாங்க, அங்கெல்லாம் எதுக்கு போடணும்? ஒரு வாரத்துல 2-3 ஜெபம் போடப்படுறதே கிடையாது. அதுக்கெல்லாம் யாரும் போடுறதில்ல, எதுக்கு போடணும்? புரியுதா உங்களுக்கு? உன் வாழ்க்கையில பொறுப்பு இல்லைன்னா மற்றவர்களுக்கு அது பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா நீ இருமாப்பாயிட்டேன்னு அர்த்தம், வேஸ்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். இது மாம்ச சிந்தையில தான் உருவாகும், ஆதிக்குரிய சிந்தையில உருவாகாது. ஒரு மனுஷன் ஆதிக்குரிய காரியத்துல வளர்க்கப்பட்டுட்டானா, கட்டப்பட்டுட்டானா மாம்சம் செத்துரும். மாம்சம் வேலையே செய்யாது. அதை பத்தி சிந்தையே இருக்காது. அது தேவ காரியத்தை பத்தி மட்டும் சிந்தை இருக்கு. இன்னைக்கு மாம்சத்துல இருக்கியா, தேவனுடைய ஆவியில இருக்கேன்னு பாருங்க. மாம்சத்தின் காரியங்கள் தான் உங்களுக்கு இருமாப்பை உண்டாகும் என்று வசனம் சொல்லுகிறது. எங்கள் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்க. அந்த எனக்கு என்னுடைய மாம்சம் தான் முக்கியம், என்னுடைய பெருமை தான் முக்கியம், என்னுடைய ஸ்டேட்டஸ் முக்கியம், என்னுடைய காரியம் அது இல்லாம தான் போக போகுது. அழிவு தான் வரப்போகுது. அது
அது எந்த மாற்றமே கிடையாது. அப்புறம் அதையவே கட்டி அழுதுறீங்க என்ன? அதை விட்டு ஓச்சிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. அழிய போறதுக்கு முன்னாடியே போயிட்டு இருந்த என்ன இருக்கும்? அதுல பிரயோஜனமே இல்லையே. இங்க வசனம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். திரும்ப வாசிக்கலாம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். கண்காணிப்பு செய்யுங்கள். The another source is the freedom. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சுதந்திரங்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே போகாத, கடைக்கு போகாத, இந்த துணியை போடாத, அதே போடாத. அதே வாயி நமக்கு எல்லா சுதந்திரத்தையும் வச்சிருக்கோம். நீ எதை வேணாலும் போட்டுக்கலாம், நீ எங்க வேணாலும் போய்க்கலாம், நீ எப்படி வேணா இருந்துக்கலாம், நீ யாரை வேணாலும் பேசிக்கலாம், இப்படி செஞ்சுட்டு இதுக்கு பேர் தான் இருக்குமா? புரியுதா உங்களுக்கு? சுதந்திரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறவர்களாக இல்லை, மந்தைக்கு மாதிரியா இருக்கு. ஒருத்தனை பார்த்து இந்த ட்ரெஸ்ஸை போடாத அப்படின்னு சொன்னேன்னா நீ முதல்ல போடாத. ஒருத்தரை பார்த்து இப்படி காரியத்தை செய்யாதுன்னா நீ அப்படி காரியத்தை செய்யாத. நீ ஊரை சுத்தாதனா நீ முதல்ல ஊரை சுத்தாத. நீங்க மந்தைக்கு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சுதந்திரத்தை இருமாப்பாய் பயன்படுத்தாதீங்க. இது புரியுதா உங்களுக்கு? நான் என்னுடைய காரியத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய சூழ்நிலைகளை நான் எப்படி வேணா வச்சுக்கிறேன். ஆனா நீ அப்படி செய்யாத. இதுக்கு பேர் தான் இருமாப்பு. அழிஞ்சிருவேன்னு வசனம் சொல்லுகிறது. Be careful. உங்களுக்கு மந்தைக்கு மாதிரியாக கர்த்தர் வைக்கும்படி சொல்லியிருக்கிறார். நீங்க மந்தைக்கு நீங்க பெரிய ஆள் கிடையாது. சில இடத்துல பாத்தீங்கன்னா 100 ஆடு போகும். ஒரே ஒரு கெடாயை கொடுத்துருப்போம். அந்த கெடா பயங்கர கெட்டப்பா இருக்கும். அது கெடா என்னைக்காவது ஒரு நாள் வெட்டுறதுக்கு போகுது. மீதி இருக்கிற ஆடு பூரா அடுத்து குட்டி போட்டு அதை அப்படியே திரும்ப அந்த மந்தையை பெருக்கிட்டு இருக்கும். இங்க இருக்கிற கெடா ஆடுகளை பத்தி பிரச்சனை இல்லை. நீ நடுவில் கெடா மாதிரி போயிட்டு இருக்க பாரு, அழிவு போயிட்டு இருக்கேன்னா மந்தைக்கு மாதிரியா இருங்க. சுதந்திரத்தை உங்கள் இஷ்டப்படி இருமாப்பா ஆளுகை செய்யாதீங்க. இருமாப்பா பேசாதீங்க. இருமாப்போட கழுத்து உள்ளவர்களாக நடக்காதீங்க. இருமாப்பாய் ஆளுகை செய்யாதீர்கள். இருமாப்பாய் நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை விரயம் செய்யாதீர்கள். வசனம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதில் புரிந்து கொள்வதற்கு வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தருணத்தை பயன்படுத்தி சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். நீ சரியான பாதையில, சரியான போக்கில சரியாக நீங்கள் நடக்கவில்லை என்றால் உன்னுடைய மந்தையில் இருக்கிற மற்றதும் அதே விதம் பின்பற்றும். அதை மட்டும் அடிக்கிற, அதை மட்டும் கொட்டுற, அதை மட்டும் செய்யாதுன்னு சொல்ற, அதை உன்ன பார்க்கும். நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? நீ என்னை விட 10 மடங்கு செஞ்சுட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்னை விட 10 மடங்கு பேசிட்டு இருக்க. உன் புருஷனை நீ அநியாயமா பேசாத, வாய் பந்த வாய் பேசாத, உன் சபையில் இருக்கிறவன சொல்லுங்க. ஆனா நீ உன் புருஷனை தாதமா தான் பேசுற. அப்போ மந்தைக்கு நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை முன்மாதிரியை வைத்திருக்கிறோம்? உனக்குள்ள வரக்கூடிய ஜனங்களுக்கு, ஏன்னா உனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் தேவன், அதை நீ இருமாப்பாய் ஆளுகை செய்கிறார். You are doing that in a different angle. இருமாப்பாய் வேலை செய்றீங்க. இருமாப்பாய் உன்னுடைய சுதந்திரத்தை நீ பயன்படுத்துகிறதுனால வசனம் சொல்றது அழிவுக்கு நேரம் போயிருக்கு. அவ்வளோ அழிவுக்கு நேரம் போயிருக்கு. போறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்ல ஏசி பஸ்ல, நல்ல ஸ்லீப்பர் கோச்ல கடலுக்கு நேரம் போயிட்டு இருந்தேன்னு எப்படி இருக்கும்? போற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். கடலுக்குள்ள போகும்போது தான் தெரியும் நீ எங்க வந்திருக்கேன். இப்போதான் நல்லா தான் போகும், ரொம்ப ஸ்பீடா போகும், நல்லா கம்ஃபர்டபுளா போகும், எல்லாம் போகும். ஆனா எங்க போகுதுன்னு பாரு. இருமாப்பாய் இருக்கிற ஒவ்வொருவனுடைய போக்கும் சரியாக இருக்கிறதா, நான் போய் சேர்க்கிற இடம் அழிவு என்பதை அறிந்து கொள். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா மந்தையை இருக்கிற நீ இருமாப்பாய் ஆளுகை செய்கிறாய். சுதந்திரத்தை இருமாப்பாய் பயன்படுத்துகிறாய். உன் வாயின் வார்த்தைகள் இருமாப்பாய் இருக்கிறது. உன் மாம்சம் இருமாப்பாய் உனக்குள் வளர்க்கிறது. உன்னுடைய சூழ்நிலைகளில் இருமாப்பாய் இருக்கிறாய். இவைகள் எல்லாம் அழிவை நோக்கி செல்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. திரும்பவும் வாசிக்கலாம். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. இருமாப்பு அடைகிறதுனால என்ன நடக்கும் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், அவன் இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு என்று சொல்லணும். அழிவு வரும். பிசாசு அடைந்த ஆக்கினைன்னா நரகம் வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இங்கே நரகமா மாறிடுச்சு. ஏன்னா அவசரம் ஜாஸ்தி, இருமாப்புடைய பெர்சன்டேஜ் ஜாஸ்தி. அதனால இங்கே உனக்கு நரகமா மாறிடுச்சு. நீ போக போற இடமும் அதுதான். அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இருமாப்பு அடைந்து பிசாசு என்னுடைய ஆக்கினைக்குள்ளாக நீங்கள் அடையாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. சீஷன் தான், விசுவாசி தான்.
இஸ்ரவேலர்கள் தான். இருமாப்பு அவர்களுக்குள்ள தான் இருக்கு, வேற யார்கிட்டையும் கிடையாது. இருமாப்புள்ள ஜனங்கள் அவர்கள் தான். பயங்கரமான குடுபாவியான பாதையில போய் பாருங்க, அவங்களோட தாழ்மை இருக்கும், பொறுமை இருக்கும், எல்லாமே இருக்கும். ரொம்ப உச்சபட்சமா மது உச்சைக்கு மண்டைக்கு ஏறிச்சுன்னா அவன் கண்ணில் கண்ணீர் வந்துடும். காரணம் என்னன்னா அவன் ரொம்ப நல்லவனா மாறி இருக்கும். பாதினா நல்லவனா ஆகலாம். இங்க பரிசுத்தமான பூரா பாதியா தான் இருக்கு. புரியுதா அவனுக்கு? தாழ்மையா பேசுவான், குடிச்சிட்டானா அவன் சொல்லுவான் இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு கடவுளே பண்ணிக்காதுமா. ஆனா சர்ச்சில் முதல் வரிசையில் உட்காந்துருப்பான், நான் எந்த தப்பு செஞ்சேன்னு கேட்பான். புரியுதா அவனுக்கு? இருமாப்பு உன்னை அழிவுக்கு நேரம் கொண்டு போயிடும். இருமாப்பு உன்னை பிசாசு அடைந்த ஆக்கினைக்கு நேராக கொண்டு போயிடும். இங்கே விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்கு இந்த இருமாப்பு தடையாகிறோம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது இருமாப்பு பேச்சில் வெளிப்படுகிறது. There are lots of indications to say that. நிறைய அறிகுறிகளை கர்த்தர் காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கு, நீ செய்கிற ஆளுகை எப்படி இருக்கு, நீ ஜனங்களோடு பழகுகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உற்று நோக்குங்கள். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வரும். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்யும். பிசாசு அடைந்த ஆக்கினைக்கு நேராக உன்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காலம் உனக்கு இருமாப்பிலிருந்து விடுதலையை கொடுக்காது, மாறாக அன்பு உன்னுடைய வாழ்க்கையில இருமாப்பிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கும். என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் இருமாப்பாய் ஆளுகை செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வையுங்கள், மற்றவர்களுக்கு சாட்சியாக இருங்கள். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.